Now we are going to see about cyclic redundancy check. இது வந்து ஒன் ஆஃப் த எரர் டிடெக்டிங் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிஆர்சியில் நம்ம ஜென்ரேட்டர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு டிவைஸர், அதே இந்த சேம் டிவைஸரை தான் நம்ம வந்து சென்டருக்கும் சரி ரிசீவருக்கும் சரி யூஸ் பண்ணுவோம். நம்ம அதோட ரூல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஜென்ரேட்டர் பாலினாமியல் அந்த டிவைஸருக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் 1 இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த அது வந்து பிட்டை பொறுத்து நம்ம டிவைஸர் சைஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லென்த் ஈக்குவல் டு n+1 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த n அப்படின்றது என்ன அப்படின்னா இதோட டிகிரி 1011 அப்படின்ற இந்த பிட்டோட டிகிரி வந்து 3. ஓகேவா? விச் இஸ் 2^0, 2^1, 2^2, 2^3. ஓகேவா? அதான் அதோட டிகிரி 3. 3+1 என்ன அப்படின்னா 4. அதுதான் அதோட லென்த்தாக இருக்கணும். அதான் 4 பிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இர்ரெடியூசபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன்ல 2^0, 2^1 இதை வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிரஷனாக எழுதணும் அப்படின்னா x³ + x+1 அப்படின்னு வருமா? இப்போ இந்த ஃபேக்டருக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நமக்கு ஃபேக்டர்ஸே இருக்கக்கூடாது. ப்ரைம் நம்பர்ஸ்க்கு எப்படி ஃபேக்டரே இருக்காதோ அது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இந்த டிவைஸர் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோ வீக் ஆர் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். இதில் வந்து 0வாகவே இருக்கக்கூடாது, 1ஆகவே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ரிப்பீட்டடாக பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து ஜென்ரேட்டர் பாலினாமியல்ஸோட ரூல்ஸ். நெக்ஸ்ட் சம் ஜென்ரேட்டர் பாலினாமியல்ஸ் ஸ்டாண்டர்டாக உள்ளது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக உள்ளதெல்லாம் வந்து ஃபாலோ தோஸ் ரூல்ஸ். ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேட்டா வந்து லெட்ஸ் டேக் 100 100. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஜென்ரேட்டர் பாலினாமியல் என்ன அப்படின்னா 1101. இப்போ நம்மளோட ஜென்ரேட்டர் பாலினாமியல் வந்து டிகிரி பார்த்தோம் அப்படின்னா 3. நமக்கு ஜென்ரேட்டர் பாலினாமியோட டிகிரி என்ன இருக்கோ அவ்வளோ ஜீரோஸ் நம்ம வந்து நம்மளோட டேட்டாவோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 30. ஓகேவா? அதுதான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா இதை 1101 இந்த டிவைஸரோட இன்ட்டு 1 பண்ணிட்டா அந்த டிவைஸர் வருமா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ஆர் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இன்ஷார்ட் நம்ம எக்ஸ்ஆர் ட்ரூத் டேபிள் படி பார்த்தோம் அப்படின்னா சேம் நம்பர் வந்தால் 0, அதே வந்து வேறு டிஃப்ரெண்ட் நம்பர் வந்ததுன்னா 1. அதுதான் வந்து இங்கே ஃபுல்லாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஓகேவா? பண்ணிவிட்டு இன்பிட்வீன் என்ன அப்படின்னா இங்கே 0 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நமக்கு தெரியும் இதோட நம்ம 0 மல்டிபிள் பண்ணால் 0 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுதான் ஃபுல்லாகவே இதான் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 001. இப்போ இந்த ரிமைண்டரை நம்ம ரிசீவரில் நம்ம இது பண்ணிக்கிறோம், அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்மளோட டேட்டாவோட. அண்ட் அதே அகெயின் மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். இங்கேயும் எக்ஸ்ஆர் தான் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பண்ணி முடிச்சுட்டு நமக்கு 0 வந்து ரிமைண்டராக கிடச்சிது அப்படின்னா தேர் இஸ் நோ எரர் இன் அவர் டேட்டா. அப்படி 0 கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? And thank you. This is what CRC is.